ஒரு சின்ன விஷயமா இருக்கும். லைக் அது ஒரு விஷயமா கூட இருந்திருக்காது. பட் ஆனால் என்னென்னா நம்ம ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்போம். அந்த பர்ட்டிகுலர் விஷயம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். ஒன்று கேலி பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா வந்துட்டு சும்மா எதார்த்தமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னென்னா அது குட்டியாக இருந்தால் கூட உங்களை பயங்கரமாக வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். லைக் ரொம்ப பெரிய வார்த்தை மாதிரியோ, இல்லை அவங்க பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி உங்களுக்கு மொத்தமாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அப்படி ஃபீல் பண்ணி என்னைக்காவது ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் நிறையா தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் நம்மளே பண்ணியிருப்போம் இல்லையா? சின்ன சின்ன விஷயமா இருக்கும், கொஞ்சம் நார்மலான விஷயமா இருக்கும். பட் நமக்கு அது ரொம்ப பெரிய சீரியஸாக தெரிஞ்சிருக்கும். நம்ம டக்குன்னு ஒன்று எடுத்து தெரிஞ்சு பேசியிருப்போம், இல்லை கத்தியிருப்போம், சண்டை போட்டிருப்போம். ஸோ அதுக்கு எல்லாமே காரணம் வந்துட்டு நீங்கள் கிடையாதுங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்குள்ளே இருக்க ட்ராமா தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, போன எபிசோடில் ட்ராமானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஸோ அதோட சொல்யூஷனுக்கு ஆஷும் பார்க்கல இல்லையா? ஸோ அதனால் இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கேட்டுட்ருக்கிறது உங்களோட பில்லோ தாட்ஸ். நான் உங்கள் ஆதித்யா. ஸோ என்னென்ன ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ராமா, ஸோ ட்ராமான்றது வந்துட்டு ஜென்ரலாக எல்லா பீப்புளுக்கும் இருக்குமானா அப்படின்னா தெரில. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டீப்பஸ்ட் எமோஷனில் சஃபர் ஆகிட்டு இருக்க பீப்புளுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எந்த மாதிரிலாம் பார்த்தோம், லைக் சடனான ஒரு ஷாக் நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சடன் டெத்தாக இருக்கலாம், இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம். அதுக்கு முன்னால் வந்துட்டு வார் டைமில் நடக்கிற ட்ராமா வந்துட்டு பெரிய ட்ராமாங்க. இப்போ ஸ்டில்லும் வந்துட்டு நம்ம ஈரான் அண்ட் ஈராக் அண்ட் யூஎஸ்க்கு வார் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அந்த வார் டைம்லேயும் வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு ட்ராமாவில் எஃபெக்ட் ஆவாங்க. ஸோ வார் டைமில் நடக்கிற ட்ராமாவும் வந்துட்டு ரொம்ப காமன் ட்ராமா தான். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிலவுட் ஒன்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் டு ஒன் இறந்து போனாங்கன்னா அதை தாங்கிக்க முடியாத அந்த ஒரு எமோஷன் நம்ம அவுட் பஸ் பண்ணிக்காமல் உள்ளே வச்சுருந்தோன்னா அதுவும் ட்ராமாவாகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ராமாக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ட்ராமா ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலது சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு 4 விதமாக சொல்லுவாங்க. இது நாட் ஒன்லி ஃபார் ட்ராமா, இது வந்துட்டு மித்த மென்டல் ஹெல்த் ஆகட்டும், லைக் சிபிடிஎஸ்டி, பிடிஎஸ்டி, ஸோ அந்த மாதிரி ஏடிஎஸ்டி, ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கட்டும், அதுக்குமே கூட சில ரெஸ்பான்சஸ் இருக்குது. இது 4மே ரொம்ப காமன் ரெஸ்பான்சஸ். ஃப்ளைட், ஃபைட், ஃப்ரீஸ் அண்ட் ஃபான், 4Fs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. லைக் அதில் வந்துட்டு அவங்க டீப்பாக இன்வால்வ் ஆகியோ, இல்லாட்டினா வந்துட்டு அதை இல்லை நான் பண்ணல அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டா வந்துட்டு அப்போஸ் பண்ணுற அந்த மாதிரி இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சிடுவாங்க. இல்லைனா அந்த இடத்த விட்டு எப்படா போகலாம், ஐயோ ஒரு மாதிரி இருக்கே, எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் இருப்பாங்க. செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஃபைட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னென்னா அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் சம்மோன்னு அவங்கள ப்ளேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அகெயின்ஸ்டாக பேசுறது, நான் பண்ணல அந்த தப்பை, ஸோ வந்துட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டு தான், நான் பேசுகிறது சரி தான், நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்குறதோ, இல்லாட்டினா வந்துட்டு தான் பண்ணது வந்துட்டு தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண நினைக்கிறதோ, அதுக்கு வந்துட்டு அந்த அவங்க பண்ண பிஹேவியருக்கான ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம திரும்ப பண்ணுற ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் வந்துட்டு ஃபைட் ரெஸ்பான்சஸில் வரும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃப்ரீஸ்ன்றது எப்படின்னா இந்த ஃப்ளைட் அண்ட் ஃபைட் போத்துமே இருக்காது, அது ரெண்டுமே இல்லாமல் ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. ஸோ அதே இடத்துல வந்துட்டு அப்படி ஸ்தம்பிச்சு போய் நின்றுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியாது. சம்டைம்ஸ் நமக்கே தோணும் இல்லையா, ஒருத்தவங்க சண்டை போட்டுட்ருக்கோம், நமக்கு ஏதோ பார்ட்னர் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ சண்டை போடுறப்போ எதுவும் பேச தோணாது. அந்த இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே ஷாக் ஆன மாதிரி அப்படியே நின்றுவோம் ஒரே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி. ஸோ ஒன்றுமே பேச தோணாது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பிளைண்டாக ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும் மைண்டு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸில் சொல்கிறாங்க. இந்த 4th கேட்டகரி பார்த்திங்கன்னா ஃபான் ரெஸ்பான்ஸ். இது ரொம்ப ரொம்ப பாவாங்க கேட்குறதுக்கே. ஆக்சுவலி என்னென்னா பெக் பண்ணுறது, அந்த பர்சன் கிட்டேயோ இல்லாட்டினா அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்கள ப்ளேம் பண்ண பர்சன் கிட்ட போய் பெக் பண்ணுறது. ஓகே நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இல்லை அதை தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு நீ இருன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஸோ ஃபான் ரெஸ்பான்ஸ் ஜென்ரலாக அந்த ஃபான் ரெஸ்பான்ஸ் நம்ம நிறையா பேர் எல்லாருமே பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் நம்ம லைஃப்பில். ஸோ மேக்ஸிமம் இந்த 4மே மாற்றி பண்ணியிருப்போம். சில பேர் ஃபைட் பண்ணியிருக்கலாம், சில பேர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் எடுத்துருக்கலாம், சில பேர் ஃப்ரீஸாக இருக்கலாம். அண்ட் 4th கேட்டகரி ஃபான் ரெஸ்பான்ஸ். அவங்கள பெக் பண்ணியோ அவங்கள லைஃப்பில் எப்படியா ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பேசிக் ரெஸ்பான்சஸ் தான் வந்துட்டு சைக்காலஜியில் சொல்கிறாங்க ட்ராமா பற்றி. இதில் என்னென்னா சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ஓகே ஃபைன் இவ்வளவு நீ சொல்கிற, எனக்கு ட்ராமா எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ப்ளஸ் மென்டல் ரெஸ்பான்சஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு சில சிம்டம்ஸ். அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும், உங்களுக்கு ட்ராமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா
இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். லைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ரூஸ் மெமரிஸ். அதாவது வந்துட்டு அந்த ட்ராமாவுக்கு ரிலேட்டடான மெமரிஸ் வந்துட்டு உங்களை ஹார்ன் பண்ண ஆரம்பிக்கும். சைமல்டேனியஸ்லி உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுனா லைக் வாட்டர் ஃப்ளோ மாதிரி. ஸோ அது ஸ்டாப் ஆகாது. நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டே இருப்பீங்க. வென்எவர் நீங்கள் வந்துட்டு அந்த ட்ராமாவுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தமான இடத்துக்கோ அல்லது இந்த ஈவெண்ட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு ட்ரிகர் ஆகி அந்த மெமரிஸ் அகைன் அகைன் வருது. ஸோ அது இல்லாமல் நெகட்டிவ் மெமரிஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது அது ரிலேட்டடாக. ஸோ உங்களை நீங்களே வந்துட்டு கில்ட்டாவோ ஷேமாவோ ஃபீல் பண்ண வச்சுட்டு அப்பெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவாய்டன்ஸ் பிஹேவியர்ஸ். சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மாடி சொன்ன மாதிரி தட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ஒட்ட மாட்டாங்க யாரு கூடயுமே. ட்ராமா இருக்க பீப்புள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயும் ஜெல்லாக மாட்டாங்க. ஸோ எப்படின்னா அவங்க எப்போவுமே ஒரு தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க. தனியாகவே இருக்கணும் ஆல்வேஸ், யாரு கூடயும் பேச வேணாம், எதுக்கு இருந்துகிட்டு இருக்கணும், லைக் வந்துட்டு நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்றுட்டு இருக்கலாம், பேசினா தானே பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அதிகமாக. ஸோ வந்துட்டு மூட்ஸ் மாறிட்டே இருக்கும். லைக் சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் சேடாக இருப்பாங்க, சம்டைம்ஸ் கோவம் வரும் அவங்களுக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மூட்ஸ் மாறிட்டே இருக்கும். அண்ட் நெகட்டிவ் சேஞ்சஸ் அவங்களோட கேரக்டர்ஸில் ரொம்ப ஒரு நெகட்டிவாக பேசுகிறது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு யூஸ்லெஸ், நான் இப்படி தான், என் லைஃபே இப்படி ஆகிடுச்சு, ஸோ லைஃப் இப்படி தான் ஆகும் இனிமேனாலும், இது வந்துட்டு என்றைக்குமே மாறாது, ஸோ ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டம்பாவோ இல்லை லைஃபே நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைப்பர் அரோசல். ஸோ ஹைப்பர் அரோசல் வந்துட்டு சடன் ஆங்கர், ரீசனே இல்லாமல் சடனாக கோவப்படுவாங்க, ரொம்ப ஷார்ட் டெம்பர் மாதிரி இருக்கும். பட் அவங்க பேசிக் ஆக்டர் அப்படி இருந்திருக்காது, பட் ட்ராமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மாற்றப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹைப்பர் அரோசல், திடீர்னு கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, சண்டை போடுறது, கத்துறது, ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் அவுட்பஸ்ட் பண்ணுறது, அழுகிறது அதிகமாக. ஸோ இதெல்லாமே இந்த பீப்புள் எல்லாமே வந்துட்டு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கும் இருக்குது, நீங்களும் வந்துட்டு ரேண்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லாட்டினா வந்துட்டு அடிக்கடி இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ட்ராமா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களை பயமுறுத்த விரும்பல, எனக்கு இப்படி தான் சிம்டம்ஸ்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அதான், ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தெரபிஸ்ட்டோ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு சைக்காட்டிஸ்ட்டோ மீட் பண்ணுங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு சைக்காலஜிக்கல் இம்பேக்ட், அதுக்கப்புறம் காஸ் பார்த்தோம், ரெஸ்பான்சஸ் பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ராமா வரப்போ வந்துட்டு உங்கள் அமிக்டலா தான் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி எமோஷனல் மெமரி. ஸோ லாஜிக்கல் பிரெயின் வந்துட்டு இங்கே டம்ப் ஆகிடும், மொத்தமாக அப்படியே வந்துட்டு ஷட் டவுன் ஆகிடும். ஸோ வந்துட்டு எமோஷ்னலி நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் எதுவுமே தெரியாது ட்ராமா பீப்புளுக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே ஃபைன், இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. இனி வந்துட்டு நம்ம இந்த ட்ராமாக்கான ஹீல் பண்ண வேண்டிய வழிகள் முறைகளை பார்க்கலாம், லைக் அதோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு சீரியஸான விஷயந்தான். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது ஒரு கண்டெம்பரரி வேர்ல்டு, லைக் வந்துட்டு ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் இருக்கும். ஸோ எல்லாரு கையிலையும் மொபைல் ஃபோன், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது ரொம்ப காமனான விஷயம் இல்லையா? ஸோ மினிமம் யுவர் மீடியா எக்ஸ்போஷர். நீங்கள் அந்த ட்ராமாவை ட்ரிகர் பண்ணுற மாதிரி, லைக் அந்த ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுற மாதிரினா எந்த விஷயத்தையும் பார்க்க மாட்டீங்க. ஸோ உங்களே அறியாமையோ சோஷியல் மீடியாலேயோ இல்லாட்டினா நீங்கள் பார்க்குறப்பவோ இல்லாட்டினா வந்துட்டு அதை பற்றி கேட்குறப்பவோ என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ராமா அகின் அந்த மெமரி உங்களுக்கு அகின் ட்ரிகர் ஆகி உங்களுக்கு அகின் ட்ராமா வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ தூரமாக நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற விஷயங்களை. லைக் அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம், அந்த ஃபீல்டை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அகெயின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்துட்டு அக்செப்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ உங்கள் ஃபீலிங் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ராமாவில் இருக்கீங்கன்னா எஸ் நான் ட்ராமாவில் இருக்கேன், ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு கேளுங்க ஓப்பனாக. நீங்கள் ட்ராமாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும், அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்களுக்கு அகெயின் ரொம்ப ட்ராமா ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு 60 ப்ரீத்ஸ் எடுத்துக்கலாம், லைக் 60 செகண்ட் ப்ரீத் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ரீத் ஒவ்வொரு செகண்டுக்கும் மெதுவாக விட்டு இல்லை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரவுண்டிங் டெக்னிக் ஞாபகம் இருக்குல்ல, அந்த 5 4 3 2 1 அதை ஃபீல் பண்ணுறது, பார்க்குறது, டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, ஸோ அந்த டச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த 5 4 3 2 1 டெக்னிக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா ஜர்னலிங்கை ட்ரை பண்ணலாம். ஜர்னலிங் வந்துட்டு ட்ராமா பீப்புளுக்கு, ஓவர் திங்கிங் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, லைக் அந்த தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா ஈட் அண்ட் ஸ்லீப் வெல். ஸோ நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றப்பவும் நல்லா தூங்குறப்பவும் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி அந்த தாட்ஸை பற்றி நினைக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கலாம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதனாலே சொன்ன மாரி பெயின்ஃபுல் வித் டீலிங் வித் பெயின்ஃபுல் எமோஷன்ஸ் சாரி. ஸோ உங்களோட பெயின்ஃபுல் எமோஷன்ஸை டீல் பண்ண கற்றுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு என்ன பண்ணலாம், அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை யோசிங்க. நீங்கள் பார்த்து பயந்து ஓட தான் உங்களை திரும்ப துரத்துவோம். நீங்கள் என்றைக்கு ஒரு விஷயத்தை எதிர்த்து நிற்கிறீங்களோ அது என்றைக்கும் அது வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயமா போயிடும். நீங்களும் ஈஸியாக அதை வந்துட்டு டேக் ஓவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குள்ளே வச்சுக்காம மித்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையோ இல்லாட்டினா உங்களோட பார்ட்னர்கிட்டையோ யார் கேட்டாலும் ஹெல்ப் கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு ட்ராமா ஃபீல் ஆகுது, லைக் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். ட்ரஸ்ட் வர்த்திக்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க நான் சொன்னேன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரஸ்ட் வர்த்தி இப்போ உங்களுக்குன்னு இருப்பாங்களே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபீல் ரிலாக்ஸ்ட் ஆவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், உங்களை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணுங்க உங்களை. ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் அதிகமாக உங்களை இன்வால்வ் பண்ண உங்களை மென்டல் அந்த ஹெல்த்து வந்துட்டு நல்லாவே குறையும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆவீங்க. அதனால் அதை ட்ரை பண்ணுங்கள். அகெயின் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள், தனியாக இருக்காதிங்க. பிகாஸ் அப்படி சொன்ன மாதிரி ட்ராமா பீப்புள் வந்துட்டு ஆல்வேஸ் தனியாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தனியாக இருக்காதிங்க. முடிஞ்ச அளவு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள், நிறையா சோசியலைஸ் ஆகுங்க, நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ராமா குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சில்பெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுக்காமல், பதட்டப்படாமல், ரொம்ப டேக் இட் ஈஸியாக கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ராமா குறையும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ட்ராமாவுக்காக கிளியர் பண்ண வேண்டிய சொல்யூஷன்ஸ் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸை சைக்காலஜி சொல்லுது. ஸோ இதை நான் சொல்லலை, இது கம்ப்ளீட்லி ரிசர்ச் பேப்பர்ஸ் அண்ட் சைக்காலஜி மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்கலாம் ட்ராமா பற்றி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராமா எப்படின்னா அது வந்துட்டு உங்களோட பாடியில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? எஸ், எனக்குமே பார்க்கும் போது ஃபஸ்ட் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஸோ அது உண்மை தான். ஸோ ட்ராமாவில் பீப்பிள் எப்படின்னா அது ட்ராமா வந்துட்டு சீக்கிரம் ஹீல் ஆகாது. ஸோ அந்த பாடியில் அது வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ அது உங்களை மென்டலாக மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபிசிக்கலோட ஹெல்த்தையும் இம்பாக்ட் பண்ணக்க அந்த சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராமா வந்துட்டு உங்கள் பிரெயினோட சிஸ்டமை மொத்தமாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமிக்டலா. ஸோ அமிக்டலா அஃபெக்ட் பண்ணிவிட்டு லாஜிக்கல் பிரெயினை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பிரெயின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். டேஞ்சர் விஷயம் இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு அலர்ட் சிஸ்டம் அடிக்கிறப்போ பிரெயினில் அது நீங்கள் டேஞ்சராகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ட்ராமா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ட்ராமாவில் இருக்கிறப்போ உங்களால் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் யாரு கூட வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் அந்த 4 ரெஸ்பான்சஸ், த ஃப்ளைட், ஃபைட், ஃபால் ஆர் ஃப்ரீஸ், அது 4 மட்டும்தான் திரும்ப வருவீங்களே தவிர்த்து உங்களால் ஒரு ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ட்ராமாக்கான காஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இந்த ஒரு 3 கொஷினை மட்டும் உங்ககிட்ட கேட்டு பாருங்கள். லைக் என்னென்னா, இப்போ வந்துட்டு நான் ஒரு சுச்சுவேஷனுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, இப்போ நீங்கள் நடந்துக்கிறது ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இப்போ பாஸ்ட்டில் நடந்த விஷயம் அகெயின் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தால் மட்டுமா அது சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியான்னு யோசிங்க. தேர்ட் விஷயம் என்னென்னா, உங்களோட ட்ராமாவை வந்துட்டு ஒரு கம்பஷனோட இது பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள். ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 3 கொஷனையும் கேளுங்க. நீங்கள் கம்பஷனோட ஹேண்டில் பண்ணுறீங்களா? நீங்கள் இப்போ பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட்ன்னு தப்பிக்கிறதுக்காகவா? தேர்ட் என்னென்னா, சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறீங்களா, ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ இது 3 இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ரொம்ப பண்ணி உங்களை பயமுடுத்த விரும்பல. பட் ஆனால் ஆக்சுவலி ட்ராமான்றது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். பட் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. நாளை சமயம் யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா வேஸ் இருக்குது. லைக் வந்துட்டு செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோஷியல் கனெக்ஷன் மேக் பண்ணிக்கலாம், தூங்கலாம், சாப்பிடலாம், ரொம்ப மைண்ட்ஃபுல் லைஃப் வாழ கற்றுக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிபிடி இருக்குது, லைக் காக்னிட்டிவ் ப்ராசஸிங் தெரப்பி இருக்குது. அதுக்கப்புறம் EMDR அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மூமெண்ட் டீசென்சிட்டைசேஷன் அண்ட் ரிப்ரெஷிங் தெரப்பின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா வந்துட்டு ரிட்டன் எக்ஸ்பிரஷன் தெரப்பின்னு இருக்குது, எழுதி காட்டி இது பண்ணுவாங்க. லைக் ஜார்னிங் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த தெரப்பி தான், அதை இங்கே ட்ரை பண்ணலாம். அப்புறம் சொமாட்டிக் தெரப்பிஸ் லைக் வந்துட்டு எக்ஸசைஸ், ஜிம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி சொமாட்டிக் தெரப்பிஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ட்ராமாவுக்கு ஹீல் பண்ண வேண்டிய வழிமுறைகள். ப்ளஸ் இதுதான் வந்துட்டு ட்ராமாவை ஹீல் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் ட்ராமான்றது, இவ்வளோ தான். ஸோ இந்த கொஷின்ஸ், அதுக்கப்புறம் சிம்டம்ஸ், இதெல்லாம் உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுக்கும் ஹெல்ப் தேவைப்படலாம். ஸோ அதனால் நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கை தான், எப்போவும் சொல்கிற மாதிரி. ஸோ ட்ராமா ஃப்ரீயாக வாழலாம். ஏன்னா
ட்ராமானால் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சரியாக போகாதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் தான். உங்கள் பேரண்ட்ஸ் கூடயும் சரி, பார்ட்னர் கூடயும் சரி, உங்களோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடும். ஈவன் தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி. ஸோ ஹாப்பியாக இருங்க, ட்ராமாலெஸ் வாழுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராமான்றது க்யூர் பண்ண முடியும். சீரியஸாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். அதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்றே உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எனிவேஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், குட் நைட், பை பை.